Hi guys, welcome to our YouTube channel Anand Academy. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் படிக்கணுன்ற ஆசையோட கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்ற கனவுகளோட நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு சிறந்த வழித்தடமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நம்ம மெயினாக என்ன போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு. ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகம். அதாவது குரூப் 1ல் வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் வந்து 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ மெயின் டாபிக்ன்றனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் நம்ம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லெசனில் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெசன் 1 பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த லெசன் வந்து எதை வந்து சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னா, அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள் வந்து இந்த லெசனில் வந்து கவர் ஆகுது. இந்த பன்முகத்தன்மையினே அறிவோம். பன்முகத்தன்மைனா என்ன? இந்த நம்ம இப்போ நானாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க. அவங்களுக்குன்னு சில கல்ச்சர்ஸ், பழக்க வழக்கங்கள் இருக்கும், மொழிகள் இருக்கும், உணவு எல்லாமே எப்படி இருக்கும்னா வேறுபட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு சில பண்பாடுகள் இருக்கும். இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கோம்ல, தனித்தனியாக இருந்தாலும் நம்மளும் எப்படி இருக்கோம், சேர்ந்து இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் பன்முகத்தன்மை. இந்தியா வந்து ஏறத்தாழ ஒரு 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தை வந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் வந்து நிறைய வளங்கள் வந்து இருந்துச்சு. அதனால உலகத்துலேருந்து பல்வேறு பகுதியில் இருந்த மக்கள் வந்து அந்த வளத்தால் ஈர்க்கப்பட்டு நம்மள்கிட்ட வந்து வணிகம் செய்யறதுக்காண்டி வந்தாங்க. சில பேர் வந்து படையெடுத்து போர் செய்யறதுக்காண்டி வந்தாங்க. இவங்க வந்தவங்க எப்படிலாம் வந்தாங்க? நில வழியாகவும் வந்தாங்க, கடல் வழியாகவும் நம்மளுக்கு வந்தாங்க. வந்தவங்கள தான் நம்மளுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. திராவிடர்கள் வந்தாங்க, நீக்ரிட்டோக்கள் வந்தாங்க, ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர். இவங்கெல்லாம் வந்ததுனால தான் இவங்களும் இப்போ என்ன இருக்காங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் ஒரு பகுதியாக வந்து இருக்காங்க. யாரெல்லாம் வரா அப்படின்னா, நம்மளுக்கு திராவிடர்கள் வந்தாங்க, நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், அப்புறம் கடைசியா மங்கோலியர்கள். அதனால தான் நம்ம இந்தியாவில் வந்து இவங்களும் ஒரு பகுதியாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில இருந்தும் நிறைய இடத்துக்கு மேலே போய் இருந்திருக்காங்க. இதனால தான் இந்தியாவில் வந்து பன்முகத்தன்மைன்றது வந்து ஒரு சிறந்து இருக்கு. இந்த பன்முகத்தன்மையை வந்து நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் வந்து நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளின் பன்முகத்தன்மை. அடுத்து சமூக பன்முகத்தன்மை, அடுத்து சமய பன்முகத்தன்மை, அடுத்து மொழிசார் பன்முகத்தன்மை, அடுத்து பண்பாட்டு பன்முகத்தன்மை. இப்போ நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் பன்முகத்தன்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
கண்டம். கண்டம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பலவேறு இயற்கை பிரிவுகள் வந்து இருக்கணும். அதே மாதிரி அதில் வந்து கா இதெல்லாம் இருந்தால் தான் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இது எல்லாமே இருக்கிறனால தான் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கை வந்து எதில் கணக்கிடுறாங்க அப்படின்னா அதோட நிலவியல் மற்றும் காலநிலையில தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பொருளாதார நடவடிக்கையை வந்து தீர்மானம் பண்ணுறாங்க. இந்த பொருளாதார நடவடிக்கை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில இடத்துல கடல் இருக்கும், சில இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பாலைவனம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பொருளாதார அடிப்படை வந்து இருக்கும். இப்போ கடலோர பகுதின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து மீன் பிடித்தல் தான் தொழிலாக செய்வாங்க. சமவெளி அப்படின்னா வேளாண்மை இருக்கும். மலைப்பகுதியில் வந்துட்டு ஆடு மாடு மேய்ப்பாங்க, தொழில் செய்வாங்க. அதே மாதிரி வந்து காப்பி, தேயிலை, தோட்டப்பயிர் தொழிலெலாம் நம்மளுக்கு நடக்கும். இந்த மாதிரி நில அமைப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய பன்முகத்தன்மை இருக்குது. பன்முகத்தன்மை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய வேறுபாடுகள் வந்து நம்ம இதுக்கு. அதே மாதிரி இந்த வேறுபாட்டுள்ள நில அமைப்பில் வந்துட்டு அந்தந்த பகுதியில் வளரும் தாவரங்கள், விலங்குகள் மீதும் இது வந்து பெருசாக வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதை பொறுத்து தான் நம்மளுக்கு காலநிலையும் மாறுபடுகிறது. மக்களோட உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரமும் அந்த பகுதியில் இருக்க இயற்கை நிலை மற்றும் காலநிலை தான் நம்மளுக்கு வந்து சார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி மேகாலயாவில் மவுண்ட் சின்ட்ராம்ன்ற இடத்துல தான் நம்மளுக்கு அதிக மழைப்பொழிவு வந்து ஏற்படுகிறது. அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மார்ன்ற இடத்துல தான் குறைவான மழைப்பொழிவு நம்மளுக்கு ஏற்படுகிறது. அடுத்தது வந்து பன்முகத்தன்மையில் பன்முகத்தன்மை. சமூகம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொது நலத்திற்காக மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சேர்ந்து வாழ்கிற இடத்த தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எல்லாருமே இருப்பாங்க. விவசாயிகள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், இன்னும் நிறைய இப்போ நிறையெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஐடி ஜாப்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஒரு பொது நலத்திற்காக வாழ்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமூக பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னா மக்களோட மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு வந்து சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா சார்ந்து இருக்கிறது தான் வந்து நம்ம சமூக பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இதில் குடும்பம் மற்றும் சமூகம். குடும்பம் மற்றும் சமூகம் அப்படின்னா சமூகத்தோட அடிப்படை அழகு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பம்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பம் வந்து ரெண்டாக பிரியுது. என்ன அப்படின்னா கூட்டு குடும்பம், தனி குடும்பம். அதாவது கூட்டு குடும்பம்னா உங்களுக்கே தெரியும், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது. இப்போ தனி குடும்பம் அப்படின்னா அம்மா, அப்பா, பிள்ளைகள் மட்டும் இருக்கிறதா இப்போ நம்ம தனி குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பல குடும்பங்கள் இந்த மாதிரி இருக்கிற பல குடும்பம், அதில் வந்து எல்லாமே வேற்று மதத்தினர் இருக்கலாம், வேறு வழிபாடு செய்கிறவங்க இருக்கலாம், நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான இருக்கவங்க வந்து எப்படி இருக்காங்க பல குடும்பங்களாக ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இணைந்து வாழ்கிறாங்க. அப்படி அந்த வாழ்கிற இடத்த வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது கிராமங்களாக உருவாகுது. அதே மாதிரி இந்த பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாக நம்மளுக்கு என்ன ஆகுது உருவாகுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம சமூகம் வந்து ஒன்றை ஒன்று வந்து சார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி இந்த சமூகம் வந்து நமது பண்பாட்டோட நடைமுறைகளில் வேறுபாடு இருப்பினும் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றாக நம்ம வந்து இணைந்து வாழ்கிறோம். நம்ம பண்பாட்டு முறைகள் வேறையாக இருக்கலாம், நம்ம வேற்று மதத்தினராக இருக்கலாம், நம்ம வந்து உணவு வேற மாதிரி இருக்கலாம், எதுனாலும் வேற மாதிரி இருந்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம அடிப்படையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றாக வந்து இணைந்து வாழ்கிறோம். அதைத்தான் வந்து சமூக பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மத பன்முகத்தன்மை. இந்தியா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கு எந்த ஒரு மதத்தையும் வந்து அரசு வந்து அதோட மதமாக வந்து அறிவிக்கலை, அங்கீகரிக்கலை. எல்லா மதமும் இங்கே எப்படிதான் சமம் தான். இந்தியாவில் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற அடிப்படை உரிமையும் நம்மளுக்கு இருக்குது.
இந்தியா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மதங்களுக்கு வந்து ஒரு தாயமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நிறைய மொழி தாய்மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வேறு மதங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க, மதங்களையும் வந்து இங்கே வழிபடுறாங்க. கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், சீக்கிய மதம், புத்த மதம், இந்த மாதிரி நிறைய மதங்களை வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே என்னென்ன மதங்களாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இந்து மதம் இருக்குது, இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், கொராஸ்ட்ரிய மதம், இந்த மாதிரி நிறைய மதங்கள் வந்து எண்ணற்ற மதங்கள்ல வந்து இந்தியா வந்து இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு விழாக்களும் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, இப்போது நம்ம ஹிந்துவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திவாலி, நம்மளுக்கு பொங்கல், இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி இஸ்லாமியர் ரம்ஜான் கொண்டாடுவாங்க, இதெல்லாமே ரம்ஜான் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவஸில் மெயினாக வந்து கிறிஸ்மஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல மதங்களை சார்ந்த மக்கள் வந்து பல்வேறு விழாக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஒன்றா தானே கிறிஸ்மஸாக இருந்தாலும் இப்போ இந்து இதெல்லாம் பார்க்குறதில்ல, எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க, ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க. இதுதான் வந்து இந்தியா வந்து ஒரு கலாச்சார நாடு என்பதை வந்து நம்மளுக்கு பறைசாற்றுது. அதே இந்திய விழாக்களில் வந்து நம்ம என்னென்ன விழா, பொங்கல் கொண்டாடுறோம், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, நவராத்திரி, துர்கா பூஜா, விநாயகர் சதுர்த்தி, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் எல்லாமே நம்ம வந்து என்னதான் இந்தியாவில் வந்து விழாக்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த தான் இந்தியாவோட பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பல்வேறு விழாக்கள் வந்து என்ன பண்ணுறது, நாட்டின் பல பகுதியில் இருக்க மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க. இதுதான் மெயினாக வந்து பன்முகத்தன்மைனா ஒற்றுமையாக இருக்குது, ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து மொழிசார் பன்முகத்தன்மை, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழிசார்ன்றது நம்ம இந்தியாவில் வந்து நிறைய மொழி பேசுகிறாங்க. சொல்லப்போனால் 2001 கணக்கெடுப்பின்படி வந்து இந்தியாவில் 122 முக்கிய மொழிகள் இருக்கு. அதே மாதிரி 1599 பிற மொழிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான மொழி குடும்பம், அதாவது மொழி வந்து தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் மொழி குடும்பங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ்னா திராவிட மொழி இந்த மாதிரி சொல்கிறதுனால அதை 4 வகையாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அது வந்து இந்தோ ஆரியன் மொழி, திராவிடன் மொழி, ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் மொழி, சீன திபெத்தியன் மொழி, 4 வகையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பேசப்படும் மொழிகள், அதாவது மக்கள் தொகை, அதாவது எந்த மொழி அதிகமாக பேசுகிறாங்க, 2011 கணக்கெடுப்பின்படி நம்மளுக்கு இந்தி வந்து 43.63% பேசுகிறாங்க, வங்காளம் வந்து 8.30% பேசுகிறாங்க, தெலுங்கு வந்து 6.93% பேசுகிறாங்க, மராத்தி வந்து 7.09% பேசுகிறாங்க, தமிழ் வந்து 5.89% பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து 2011 கணக்கெடுப்பின்படி. அதே மாதிரி இது வந்து ஒரு இந்தியா வந்து எப்படி வந்து இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா, இத்தனை மொழிகள் வருது அப்படின்னா வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வந்தாங்களா, யாரெல்லாம் வந்தா, போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சாங்க. அதனால வந்து மக்களோட மொழியில் வந்து பெரிதாக வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மாற்றம், தாக்கத்தை வந்து அந்த இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி 1947 வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகள் வந்து நம்ம யாருக்கு ஆட்சிக்கடியில் இருந்தோம் அப்படின்னா ஆங்கிலேயரோட ஆட்சிக்கில தான் இருந்தோம். அதனால ஆங்கிலம் வந்து ரொம்ப முக்கிய மொழி. 300 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம தமிழ் தான் ஆங்கிலேயர்கள் இருந்தனால அவங்களோட ஆங்கில மொழி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அன்றாட ஒரு இதாக மாறிடுச்சு. அதனால ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லலாம் வந்துட்டு நம்ம வந்து அதை பயிற்று மொழியாக வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி அலுவல் மொழியாகவும் இருக்குது. அன்றாட வாழ்விலையும் அது வந்து ஒரு பெருமளவு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையில் வந்து மொத்தம் 22 மொழிகள் வந்து நம்மளுக்கு அலுவலக மொழியாக இருக்குது.
அதே மாதிரி செம்மொழி நம்ம வந்து தமிழை வந்து செம்மொழியாக அறிவித்த ஆண்டு வந்து என்ன அப்படின்னா 2004 வந்து செம்மொழியாக அறிவிச்சாங்க. அடுத்து 2005 வந்து சமஸ்கிருதம் அறிவிச்சாங்க. அடுத்து 2008 வந்து தெலுங்கும் கன்னடமும் அறிவிச்சாங்க. அடுத்து வந்து 2013 வந்து மலையாளம், 2016 வந்து ஒரியா. மொத்தம் 6 மொழிகள் வந்து நம்ம இதில் வந்து இந்தியாவில் வந்து செம்மொழிகளாக இருக்கு. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடுனா என்ன? பண்பாடு வந்து எதில் இருக்குன்னா எதை சொல்லுது அப்படின்னா மக்களோட மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகள் வந்து பாரம்பரியத்தை வந்து குறிக்குதாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும். இப்போ என்ன சொல்றது அப்படின்னா பண்பாடு வந்து எல்லாருக்கும் ஒன்றா இருக்காது. ஒவ்வொருத்தட்டையும் எப்படி இருக்கும்னா வேறுபட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் இருக்கும். எல்லா மக்கள்கிட்டையும் சேமாக இருக்காது. குறிப்பிட்ட மக்களோட பண்பாடு வந்து அவங்களோட சமூக தொடர்புல வந்து வெளிப்படுது. இது வந்து எப்படின்னா இந்த சமூக வலைமுக முன்னிறுத்தப்படும் குழுக்களோட அடையாளத்தின் வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து ஒரு குழுக்கு மட்டுமே ஆனால் தனித்த அடையாளம் ஆகும். ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும். அதனாலதான் வந்து இது வந்து பண்பாட்டு பன்முகத்தன்மை சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் எல்லாருக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம், ஒற்றுமையா இருக்கிறது தான் நம்ம வந்து மேலும் இதுல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கலையும் கட்டிடக்கலையும் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் சொல்றாங்க. சமுதாயத்தின் மரபு வந்து ஒரு மரபுல ஒரு பகுதியாக இது வந்து கலையும் கட்டிடக்கலையும் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் உயர்ந்த மரபும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களும் நம்மளுக்கு வந்து இருக்கு. இந்திய தொல்லியல் துறை கல்வெட்டு சான்றுகள்ல வந்து 60% வந்து தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பெரும்பான்மை வந்து தமிழ் மொழியில தான் நம்மளுக்கு இருக்கு. அடுத்து இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். நடனம் என்பது வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழிபாடு செய்யறதுக்காகவும் கொண்டாட்டம்னா நடனம் பண்றாங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியை இது பண்ற வெளிப்படுத்துவதற்கும் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி இந்த நடனத்தை அந்த நடத்துங்க பாவனையை வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பல்வேறு இசைகள் வந்து இருந்திருக்கு. என்னென்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இசைகள் இருக்கு. இசையும் நடனம் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொன்று இணைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நடனத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக நம்ம இது வந்து பரதநாட்டியம், கேரளாவில் வந்து கதகளி, ஆந்திர பிரதேசத்தில் வந்து குச்சிப்புடி, கர்நாடகத்தில் அக்ஷகானம், ஒடிசால ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, அசாமில் சத்ரியா, உத்தரப்பிரதேசத்தில் கதக். இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய நடனம். அடுத்து இந்தியாவில் வந்து நாட்டுப்புற நடனம் இருக்கு. இதெல்லாம் பாரம்பரிய நடனம். இது வந்து நாட்டுப்புறம். தமிழ்நாட்டில் வந்து நாட்டுப்புற நடனத்தில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம். அதே மாதிரி கேரளாவில் தெய்யம், மோகினியாட்டம், பஞ்சாப்ல வந்து பங்க்ரா, குஜராத்ல வந்து கார்பா, தாண்டியா, ராஜஸ்தான்ல வந்து கல்பேலியா, கூமர், அடுத்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ராசலீலா, அடுத்து உத்தரகாண்ட்ல வந்து சோலியா, அஸ்ஸாம்ல வந்து பிஹு. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க நாட்டுப்புற நடனம். இது வந்து பாரம்பரிய நடனம், இது நாட்டுப்புற நடனம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா வந்து எப்பயுமே வந்து வேற்றுமையின் ஒற்றுமை. ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எப்படி வாழ்றோம், ஒற்றுமையா வாழ்றோம். அதுதான் இந்த ஒற்றுமை சொல்றாங்க. இந்தியா வந்து நாட்டுப்பற்று என்ற உணர்வால் தான் எல்லாரும் எப்படி இருக்கும், ஒன்றுபட்டு இருக்கும். எப்படி ஒன்றுபட்டு இருக்குன்னா அந்த நாட்டுப்பற்றுனால தான். ஏன்னா நமக்கு வந்து தேசிய சின்னங்கள் இருக்கு, தேசிய கொடி இருக்கு, தேசிய சின்னம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது வந்து நினைவூட்டுது. நமக்கு இதுதான் தாய்நாடு, இதுதான் வந்து இது தேசிய சின்னம், இதெல்லாம் இருக்கு. இதோட முக்கியத்துவம் தான் நமக்கு வந்து நம்மலாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம என்ன கொண்டாடுறோம், சுதந்திர தினம் கொண்டாடுறோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம், காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம வந்து ஒற்றுமையாக தான் கொண்டாடுறோம்.
இந்த இதுதான் நம்ம எல்லாருமே ஒரே நாட்டில் இருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியா வந்து ஒற்றுமைக்கு சான்றாக வந்து திகழ்ந்தது. ஏன்னா விடுதலை போராட்டத்தில் எல்லாம் இந்து மட்டும் கலந்துக்கல, முஸ்லீம்ஸ் மட்டும் கலந்துக்கல, கிறிஸ்டின்ஸ் மட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்க, கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்திய அரசியல் சட்டமும் என்ன சொல்லுது, எல்லாமே சமம் தான் அப்படின்றத சொல்றதுனால தான் இந்தியாவை ஒற்றுமைக்கு சான்றாக வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை வந்து கொண்டிருக்கு. பண்பாடுனா நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே வந்து அவங்களுக்கும் சில இது ஃபாலோ பண்ணுவாங்க, வழிபாடு, உணவு முறை, வாழ்க்கை எல்லாமே இருந்தும் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, இந்த சமுதாயத்தில் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை தான் இந்தியா வந்து ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்ற இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்குன்னு சில நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு வந்து என்ன விடுவிப்பாங்க, எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. வேற வேற மதமாக இருந்தாலும், வேற வேற உணவு முறை, வழிபாடுலாம் இருந்தாலும் அவங்க வந்து இந்தியர்கள் என்ற உணர்வால் தான் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நாடாக உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இந்த வேர்டை யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா முதல் பிரதமர், நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்றாரு. அதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என யார் சொல்றாரு அப்படின்னா பிஎஸ் ஸ்மித் அப்படின்றவர் சொல்றாரு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிக்ஸ்த்தில் வந்து லெசன் 1 பன்முகத்தன்மையினை அறிவோம்னு சொல்லிட்டு, இது எந்ததை நம்மளுக்கு கவர் பண்ணுது அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்க இந்தியன் அரசியலமைப்பில் இருக்க அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து இது வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து இதாகணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நாங்கள் டெய்லி போடுற வீடியோ வந்து கம்பல்சரி விடாமல் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி வந்து நம்மளால் படிக்க முடியும். ஓகே, இந்த